அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த MQ-4C ட்ரோன் பாரசீக வளைகுடா பகுதியில் மாயமானது எப்படி? 1600 கோடி மதிப்புள்ள இந்த உளவு விமானத்தை ஈரான் தனது தொழில்நுட்ப அறிவால் தர இறக்கியதா என்ன? உலக வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப போர் ஒன்று நேற்று பாரசீக வளைகுடா பகுதியில் அரங்கேறியுள்ளது. உலகின் வல்லரசு என மார்த்தட்டி கொள்ளும் அமெரிக்காவின் ரேடாரில் சிக்காத தொழில்நுட்பத்தை ஈரான் ஒரு நொடியில் முறியடித்து அந்த ராட்சச ட்ரோனை பத்திரமாக தரையிறக்கியுள்ளது. இது வெறும் விமானம் காணாமல் போன சம்பவம் அல்ல, இது 3ஆம் உலகப் போரின் தொடக்கமும் கூட. அமெரிக்கா கடற்படையின் மிக அதிநவீன மற்றும் சுமார் 130 மில்லியன் மதிப்புள்ள MQ-4C என்ற உளவு பார்க்கும் ஆளில்லா விமானம் பாரசீக வளைகுடா பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளது. கடந்த பிப்ரவரி 22, 2026 அன்று அபுதாபியிலிருந்து புறப்பட்ட இந்த ஆளில்லா விமானம் ஈரானுக்கு தெற்கே சுமார் 32,900 அடி உயரத்தில் உளவு பணியில் ஈடுபட்டிருந்தது. அப்போது திடீரென விமானத்திலிருந்து 7700 அவசரகால சிக்னல் அனுப்பப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களே ரேடார் திரையிலிருந்து அந்த விமானம் முற்றிலும் மறைந்து போயுள்ளது. அமெரிக்காவின் MQ-4C ஆளில்லா விமானங்கள் ஏன் இவ்வளவு விலை உயர்ந்தவை? ஏனெனில் இவை எதிரி நாட்டு ரேடார்களில் ஒரு சிறிய பறவை போல கூட தெரியாது. ஆனால் ஈரான் இந்த தடையை 2 முக்கிய தொழில்நுட்பங்கள் மூலம் உடைத்துள்ளது. சீனாவிடமிருந்து ஈரானுக்கு கிடைத்ததாக கருதப்படும் ரேடார் டெக்னாலஜி. இந்த ரேடார் தொழில்நுட்பம் ரேடியோ அலைகளுக்கு பதிலாக போட்டோக்களை பயன்படுத்துகிறது. இதில் எவ்வளவு நுணுக்கமான விமானத்தையும் துல்லியமாக காட்டிவிடும். GPS தொழில்நுட்பம் ஈரானின் மாஸ்டர் பிளான். ட்ரோனை சுட்டு வீழ்த்தினால் அதன் பாகங்கள் சிதறிவிடும். அதற்கு பதிலாக அந்த விமானத்திற்கு செல்லும் செயற்கைக்கோள் சிக்னல்களை துண்டித்து விட்டு நீ இப்போது உன் சொந்த தளத்தில் இருக்கிறாய் என்ற தவறான சிக்னலை ஈரானிய ஹேக்கர்கள் அனுப்பினர். இதனால் அந்த ட்ரோன் தானாகவே ஈரானிய நிலப்பரப்பில் இறங்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் ரஷ்யாவின் எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இவை அமெரிக்கா ட்ரோனின் தகவல் பரிமாற்ற குறியீடுகளை நொடிகளில் உடைக்கும் வல்லமை கொண்டவை. இப்பொழுது சிக்கல் என்னவென்றால் அமெரிக்காவின் ரகசிய குறியீடுகள் இப்போது ஈரான் மற்றும் ரஷ்யாவின் கையில் சிக்கியுள்ளன. இதுவரை அமெரிக்காவை எவராலும் நெருங்க முடியாத என்ற பிம்பம் உடைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா தனது அதிநவீன ஆயுதத்தை பறிகொடுத்திருப்பது அது நட்பு நாடுகளிடையே நேட்டோவிடையே கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இப்போது நாங்கள் எதையும் சுடவில்லை, அவர்களின் மூளையை தொழில்நுட்பத்தை முடக்கினோம் என்பதே ஈரானின் மறைமுக செய்தியாக இருக்கிறது. அமெரிக்கா தனது ரகசிய தரவுகள் கசிவதை தடுக்க அந்த தளம் மீது வான்வழி தாக்குதல் நடத்துமா அல்லது இந்த பின்னடைவை மறைக்க அமைதி காக்குமா என்பது இப்போதைய $1 மில்லியன் கேள்வியாக உள்ளது.